இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பு ஆராதனை இறைவனின் சந்நிதியில் இறை சித்தத்தை அறிதல். நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை ஏன் நாடுவேன். நான் இறைவனின் சந்நிதியில் அவருடைய சித்தத்தை அறிதல். எஜமானுடைய சித்தத்தை வேலைக்காரன் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சரியாக வேலை செய்ய முடியும். எஜமான் என்ன விரும்புகிறார் என்று அறியாமல் அவருக்கு ஏற்ற வேலையை செய்ய முடியாது. இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரமபிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்படியானால் பிதாவின் சித்தம் என்ன என்று நாம் அறிய வேண்டும். அறிந்தால் மட்டுமே அதை செய்து நாம் பரலோகத்துக்கு போக முடியும் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய சித்தம் இன்னதென்று நமக்கு காட்டுகிறது. அதை அறிந்தும் அவர் சித்தத்தை நிறைவேற்றாதவன் அதிகமாய் தண்டிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் தேவனுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு அநேகர் எங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அறிய வேண்டும் என்றால் நாங்கள் யாரையோ ஒருவரை அணுகித்தானே ஆக வேண்டியது இருக்கிறது. எங்களிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே சொல்லுவார். அவர் எல்லாருக்கும் ஏஜெண்டாக இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே விசாரித்து சொல்லுவார். அதனால தான் அங்க போகிறோம். ஏன் உங்களிடத்தை பேச விடாதபடிக்கு தடை செய்கிறது எது? நீங்கள் ஜபமும் பண்ணுவதில்லை, தேவனுடைய வசனத்தை வாசிப்பதும் இல்லை. இதையெல்லாம் துட்ட கொடுத்துடுறோம். யாரோ ஒருத்தன் செஞ்சான்னா அவன் சொல்லுவதை விசுவாசித்து அதன்படி நாங்கள் நடக்க பிரயாசப்படுவோம் என்று போகிறீர்கள். அதனால் அப்படி இல்லை. தேவன் தமது சித்தத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி விட்டார். அந்த சித்தத்தை முதலாவது நிறைவேற்றி இருக்கிறோமா? அவைகளெல்லாம் நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். எனவே தேவனுடைய பொதுவான சித்தங்கள் என்ன? வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தேவ சித்தத்தை நாம் முதலாவது தியானிப்போம். தேவனுடைய சித்தத்தை அறிவது என்பது மறுரூபமாவதில் துவங்குகிறது. ஒரு மனிதன் மனம் திரும்பி தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு பழைய வாழ்க்கையை ஒழித்து புதிய வாழ்க்கையை துவங்குவதில் தான் துவங்குகிறது. பாவியாகிய ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அவன் தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்திலே உணர்ந்து அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கும்போது அவனுடைய பாவங்களை அவர் மன்னிக்கின்றார். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் அவன் உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன் தான் தேவனுடைய சித்தத்தை அதற்கு மேலாக அறிய முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உணர வேண்டும் என்றால் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மாட்டான், பிரவேசிக்கவும் மாட்டான். அப்படியானால் இந்த மறுரூபமாவது, மறுபடியும் பிறத்தல், ரட்சிக்கப்படுதல், ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுதல், இது எல்லாம் ஒன்றையே குறிக்கிறது. அதுதான் நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி உணர முடியும்? வேதாகமத்திலே அவருடைய தன்மை என்ன, அவர் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை, இதை நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் பகுத்தறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். யாரோ ஒருவன் நமக்காக
நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை கேட்டு சொல்வான் என்று விசுவாசிக்கிற அநேகர், கர்த்தாவே நீர் என்ன விரும்புகிறீர் என்பதை எனக்கு தெரியப்படுத்தும் என்று அவர்களை ஜெபித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனிடத்தை நாம் விசாரித்து கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே கேட்போம், அவரிடத்தை பெற்றுக்கொள்வோம். இதற்கு எந்த மனிதனையும் அவர் இடைத்தரகராக நியமிக்கவில்லை. அவனவன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு மனம் திரும்புங்கள் என்ற அடிப்படை செய்தியை சொல்லாமல் எதையெல்லாமோ தாங்கள் தரிசித்தோம் என்று போய் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். தீர்க்கதரிசியின் முதல் ஊழியமே நீங்கள் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவினை முதலாவது சரியாக்கி கொள்ளுங்கள், அதை சொல்ல வேண்டும். மனம் திரும்புங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், அதை சொல்லாமல் உங்க வீட்டுல தகடு பதிச்சிருக்கு, பில்லி சூனியம் பள்ளி சூனியம் என்று பல காரியங்களை சொல்லி இந்த மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாவதை சொல்லாமல் போகிற எவனும் பொய்யன். எனவே திடசாட்சியாய் கடிந்து கொண்டு தேவனோடு ஒப்புரவாகுங்கள், அவர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு தெரிவிக்கும்படிக்கு கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது குறிப்பிட்ட வசனங்கள் மூலமாக உங்களுக்கு பேசுவார். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவிலே பலப்படுங்கள் என்று சொல்லுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அப்படியானால் மறுரூபமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இரண்டாவது, பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். மறுபடியும் பிறந்து அவருடைய பிள்ளையாய் மாறினவன், தேவனுடைய பிள்ளையாய் மாறினவன் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். 1 பேதுரு 4:2 மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பது முந்தின வாழ்க்கை, முந்தினவைகளில் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமானால் நாம் மனம் திரும்பவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு சமயத்துல முதிர் வயதான ஒருவனை திருட்டு வழக்கிலே கைது செய்தார்கள். அவரிடத்தை விசாரித்த போது அவர் கூட சேர்ந்து திருடிய இளைஞர்களை காட்டிக் கொடுத்தார். அவரையெல்லாம் பிடித்து விசாரிக்கும் போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த முதியவரிடத்திலே, நீங்களே சாகும் நிலையில் இருக்கிறீர்கள், இன்னும் ஏன் இந்த திருட்டை ஒழிக்கவில்லை, இன்னும் திருடும்படிக்கு ஒரு டீமையே கூட்டி போய் திருடி இருக்கிறீர்களே என்று கேட்டார். அப்பொழுது அந்த திருடன் சொன்னார், என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் வீணாய் போய்விடக்கூடாது அல்லவா, என் வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் ஜெயிலிலே இருந்து விட்டேன், ஒரு 8 திருட்டு வழக்கிலே ஜெயிலுக்கு போய்விட்டேன், நான் கற்றுக்கொண்டவைகளை எல்லாம் இளம் தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதனால்தான் இளைஞர்களுக்கு அதை பயிற்சி அளிக்கும்படிக்கு இந்த திருட்டை நடத்தினேன் என்று சொன்னார். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் தலையில் அடித்துக் கொண்டு, நன்மையானவைகளையும் மனுஷன் கற்பிப்பான், தீமையானவைகளையும் நரகத்துக்கு ஏதுவானவைகளையுமா கற்பிப்பான், அப்படியானால் பாவம் செய்வதை விட்டு ஓய்ந்திருக்கவே மாட்டீர்களா என்று சொல்லி அவரை சிறையில் அடைத்தார். நாம் கடைசி மட்டும் பாவம் செய்யும் இயல்புகளிலிருந்து விடுபடாமல் அதையே திரும்ப திரும்ப செய்கிறது மனிதனுடைய இயல்பு. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். முற்காலத்திலே நாமும் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படியே கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்படியானால் இப்பொழுது இல்லை. இப்பொழுது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யாமல் தேவன் விரும்பினவைகளை செய்கிற ஒரு அனுபவம். இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை அவர் தம்முடைய வசனங்களிலேயே வெளிப்படுத்தி விட்டார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நான் திருச்சபையிலே ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து தேவனுடைய சந்நிதியில் வந்து காணப்பட வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். 3வது, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, இது அவருடைய சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? விரும்பினது நடக்கும் போதும், விரும்பினது நடவாத போதும், விரும்பத்தகாதது நடக்கும் போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டுமாம். நமக்கு முன் உதாரணமாக வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் நெருக்கப்படுகிற காலங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் வரும்படிக்கு அவருடைய முன்னுதாரணமாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். யோபு என்ற பக்தன் எல்லாவற்றையும் இழந்தபோது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகின்றார். அப்படியானால் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 4வது, நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வது கர்த்தருடைய சித்தம். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தியீனனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம்.
1 பேதுரு 4:19 ஆதலால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். அப்படியானால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் வரை நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். 5வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாயிருக்கும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும், ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கும் என்று சொல்லுகின்றார். 6வது, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவகுமாரன் பூமிக்கு வெளிப்பட்ட போது பிதாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சில காரியங்களை சொல்லுகின்றார். அது எப்படி அவருக்கு தெரியும்? அவர்தான் பிதாவின் ஒரே பேரான குமாரன். பிதாவை முகமுகமாய் அறிந்தவர். பிதாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று முழுமையாய் சொல்லும் தகுதி உடையவர் ஒருவர். அவர் சொல்லுகிறார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:23-24 தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவகுமாரன் வெளிப்படுத்தின பிதாவின் ஒரு தன்மைகளிலே அவர் பூரண சற்குணர். அப்படியே நீங்களும் பூரண சற்குணர்களாயிருங்கள் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். 7வதாக, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் கேட்க வேண்டும். அவரிடத்திலே அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று யோவான் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு இன்னது பிடிக்கும் இன்னது பிடிக்காது அதை உணர்ந்தவர்களாய் கேட்க வேண்டும். 32 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருந்தவனை இயேசு கண்டு சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் குளத்திலே என்னை இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகின்றான். எதற்காக அங்கே படுத்திருக்கிறான்? சுகமாவதற்குத்தானே. அதைத்தானே அவர் கேட்கின்றார். அவனுக்கு ஒரே நோக்கம், குளத்திலேயே மூழ்கி அதனால குணமாக வேண்டும். ஆனால் ஆண்டவர் குளத்திலே முங்க வேண்டாம், வேறெங்கும் போக வேண்டாம், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்லுகின்றார். அப்படியே சுகமானா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய வல்லமை அவருடைய மகத்துவம் என்னதென்று அறியாமல் அற்பமானவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பெரிதானவைகளை தர ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய சித்தம் மகா பெரிது. எனவே பெரிதானவைகளை அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம். 1 யோவான் 5:14 நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தேவனுடைய பொதுவான சித்தங்கள் 7 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் தாமே அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் பரிபூர்ணமாய் நிரப்பப்படும்படிக்கு நல்ல கிருபைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.